வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி ஒரு திருராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் தொடர்பான தெளிவான வரையறை இல்லை என சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தடுப்பு கட்டளைகள் உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் GSP+ சலுகை நீடிப்பு விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது கவலைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் துஷ்பிரயோகம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் பயங்கரவாதம் பற்றிய தெளிவான வரையறை இல்லாத நிலையில் கருத்து வேறுபாடுகளின் நியாயமான வெளிப்பாடுகளை நசுக்குவதற்கு அமைதியான பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துபவர்களை குறிவைப்பதற்கும் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாகவும் சட்டத்திறனிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்ற பொது நிதி குழுவின் தலைவராக கர்சடி செல்வா நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற பொது நிதி குழுவின் புதிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி செல்வா ஏகமனதாக நியமிக்கப்பட்டார். நிலையியற் கட்டளைகள் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் உடன்படிப்படி அவர் நியமிக்கப்பட்டார் எனவும் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற பொது நிதி குழு கூட்டத்தில் திருத்தப்பட்ட பாதீடு மற்றும் முன்மொழியப்பட்ட சமூக பாதுகாப்பு வரி யோசனைகளுக்கு குழு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலிலிருந்து வெளியேறிய பிளாஸ்டிக் ரசாயன பொருட்களை முழுமையாக அகற்ற மேலும் சில வருடங்கள் தேவை என கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலிலிருந்து வெளியேறிய பிளாஸ்டிக் ரசாயன பொருட்களை கடற்கரை பகுதியிலிருந்து அகற்றுவதற்காக 9 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் தீப்பற்றி விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலிலிருந்து பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் வெளியேறியிருந்தன. இவை மன்னாரிலிருந்து அம்பாந்தோட்டை வரையான கடற்கரை பகுதிகள் கரையொதுங்கின. இவற்றை அகற்றும் பணிகளில் கடற்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஈடுபட்டிருந்தது. இந்த பணிகளுக்காக இதுவரை 9 கோடியே 8 லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்களை இலங்கை கரையோர பகுதியிலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு இன்னும் சில வருடங்கள் தேவை என கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. ரயில் சேவையை முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ரயில் இயந்திரம் மற்றும் பயணிகள் பிரயாண பகுதிகளை பராமரிப்பதற்கு தேவையான பொருட்கள் இன்மையினால் ரயில் சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலைமை காணப்படுவதாக ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ரயில் உதிரி பாகங்கள் இன்மையினால் 20 ரயில் இயந்திரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 ரயில்களுக்கு குறுகிய காலத்திற்கு சேவையில் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் கடவைகளை பராமரிப்பதற்குரிய கற்கள், பலகைகள், தண்டவாளங்கள், ஆணிகள் ஆகியவற்றிற்கும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி அக்ராயன் மகா வித்தியாலயத்திற்கு அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி அக்ராயன் மகா வித்தியாலயத்திற்கு அதிபர் ஒருவரை நியமிக்க கோரி மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்தனர். கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பிரிவிற்குட்பட்ட அக்ராயன் மகா வித்தியாலயத்திற்கு கடந்த 3 மாதங்களாக அதிபர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. கடமையில் இருந்த அதிபர் பாடசாலை பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ள நிலையில் புதிய அதிபர் நியமிக்கப்படவில்லை. புதிய பிரதி அதிபர் ஓய்வு நிலை அடைந்துள்ள நிலையில் மேலதிக சேவைக்காக இணைக்கப்பட்டுள்ளார். 42 ஆசிரியர்களையும் 800 மாணவர்களையும் கொண்ட பாடசாலையின் நிர்வாக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
இந்த நிலையிலேயே நிரந்தரமாக அதிபர் ஒருவரை நியமித்து தருமாறு கல்விசார் விடயங்களை தடையின்றி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தி இன்று காலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்வி வலயம் சார்ந்தவர்கள், கல்வி புலம் சார்ந்தவர்கள் எங்களுக்கான அதிபரை நியமித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். இதுவரை காலமும் அந்த அதிபர் எங்களுக்கு நியமனத்தினூடாக இங்கே வராத காரணத்தினால் தொடர்ந்தும் 2-3 மாதங்கள் கால நீடிப்பு செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த கால நீடிப்பை நாங்கள் ஓரளவில் சுதாகரித்து கொண்டு சென்ற பொழுதும் அந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்காது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அந்த தொடர் வண்ணமாகவே இருந்து கொண்டு போகின்றது. எனவே அந்த பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்து பல இடங்களில் பல விடயங்களை முன்வைத்த போதும் ஏற்றுக்கொள்ளாத விடயமாக இருந்தபோது இன்றைய தினத்திலே இந்த பாடசாலை முன்றலிலே நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த நியாயமான கோரிக்கைகளை கல்விப்புலம் சார்ந்தவர்கள், கல்வியாளர்கள் முன்வந்து எங்களுக்கான ஒரு நிரந்தர அதிபரை நியமிக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. அந்த வகையிலே எமது பிரதேசத்தில் 15 சிறு கிராமங்களை கொண்ட மாணவர்களும் 850 மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலை ஒரு பிரதேசத்தையே உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த பிரதேசத்தை உள்ளடக்கிய பாடசாலையிலே ஒரு முதல்வர் இல்லாமல் அந்த 850 மாணவர்களையும் வழிப்படுத்தல் நெறிப்படுத்தல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரலே இல்லாத ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த பாடசாலை ஒரு மகா வித்தியாலயமாக இருந்து உயர்ந்து மாவட்ட மட்டத்திலே பெரும் சாதனைகளை படைத்த பாடசாலை இன்று ஒரு தேசிய பாடசாலையாக மாற்றப்பட்டு கூட எங்களுக்கான ஒரு நிரந்தர அதிபரை இதுவரை காலமும் குறிப்பிட்ட 3 மாத காலமாக ஒரு அதிபர் இல்லாமல் இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. எனவே அந்த கோரிக்கையை முன்வைத்தே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். பெற்றோர்கள், மாணவர்கள் ஒன்று கூடல் இந்த பாடசாலையை இன்றைய தினம் கல்வியை புறந்தள்ளி நிற்கின்றது என்கின்ற சில சம்பவங்கள் அல்லது தகவல்கள் வெளிப்படலாம். ஆனால் நாங்கள் கல்வியை புறந்தள்ளவில்லை. ஒரு ஒழுக்கமான மாணவரிடம் இருந்தேதான் நாங்கள் சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் சமூகம் என்கின்ற கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய அந்த சிறந்த மாணவனை உருவாக்குவதற்கு ஒரு தலைமை கட்டாயம் வேணும் என்கின்ற கோஷத்தையே நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம். கடற்றொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் விலை உயர்வை சமாளிக்கும் வகையில் கடற்றொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான சந்திப்பொன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்து ஒழுங்குபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பதிவு செய்து ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்வோர் கடவுச்சீட்டுகளை விரைவாக பெற்றுக் கொள்வதற்காக விசேட கர்மபீடத்தை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்வோர் விரைவில் தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வசதியாக குடிவரவு திணைக்களத்தில் விசேட கர்மபீடம் திறக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுடன் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த விசேட கர்மபீடத்தை திறப்பதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார அங்கீகாரம் அளித்திருந்தார். முன்னோடி திட்ட நடவடிக்கைகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் அனைத்து இலங்கையர்களுக்கு வசதியாக இந்த விசேட கர்மபீடம் திறக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலிருந்து தமது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான கடிதத்தை பெற்றுக்கொண்ட விண்ணப்பதாரர்கள் அதற்கான தமது ஆரம்ப செயற்பாடுகளை நிறைவு செய்த பின்னர் இந்த விசேட கர்மபீடத்தில் ஆவணத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் தமது கடவுச்சீட்டை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண காணி அபகரிக்கப்பட்டோரின் குரல் எனும் தொனிப்பொருளில் மன்னாரில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் மக்களின் காணிகளை அரசும் படையினரும் கையகப்படுத்தியுள்ள போதும் மக்கள் இடம்பெயர்ந்து பல வருடங்களாக வேறு இடங்களில் வாழ்ந்து வருகின்ற போதும் அரசாங்கம் மக்களின் காணிகளை மீள கையளிக்க இதுவரை துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டனர்.
மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நிறுவன பணிப்பாளர் யாட்சன் பிஹ்ரானோ தலைமையில் வடக்கு மாகாண காணி அபகரிக்கப்பட்டோரின் குரல் எனும் துணைப்பொருளில் நேற்று காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மன்னாரில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய 5 மாவட்டங்களிலும் தமது காணியை இழந்த மற்றும் அரசாங்கம் சுவீகரித்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள், பொது அமைப்புகள், கிராம மட்ட தலைவர்கள் என சுமார் 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதன்போது மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் வகையில் சட்டத்திறனிகளான செல்வராசா டினோசன் மற்றும் திருமதி சிவலிங்கம் பிரார்த்தனை ஆகியோர் பங்கேற்றதுடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மன்னார் உப அலுவலக அதிகாரியும் பங்கேற்றிருந்தார். வடக்கில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரதிநிதிகள் தமது மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள காணி அபகரிப்பு தொடர்பான தெளிவுபடுத்தினர். அரசாங்கம், படையினர், வனவள தொல்பொருள் திணைக்களம் போன்றன மக்களின் காணிகளை அபகரிப்பு செய்துள்ளமை தொடர்பில் மக்கள் தெளிவுபடுத்தினர். 1984ஆம் ஆண்டு சிங்கள அரசால் திட்டமிட்டு தாங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தமது கிராமங்கள் பாதுகாப்பு வலயமாக இந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு செய்த வயோதிப தாயொருவர் ஆதங்கம் வெளியிட்டார். அத்துடன் சிங்கள மக்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றம் செய்துள்ளனர் எனவும் தமிழர்களின் பாரம்பரிய நிலங்களில் இந்த குடியேற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் தமது விளைநிலங்கள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை எனவும் மக்கள் கவலை வெளியிட்டனர். 1984ஆம் ஆண்டு இந்த சிங்கள அரசாங்கத்தால திட்டமிட்டு எங்களை வெளியேற்றி போட்டு எங்களோட கிராமத்தை ஒரு பாதுகாப்பு வலயமாக உருவாக்கினது இந்த அரசாங்கம். பாதுகாப்பு வலயமாக உருவாக்கி போட்டு அங்க ஒரு மனுஷர் போயில, ஒரு நாய் போயில, யாருமே புரியலாது. அதே இடத்துல இந்த சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி இருக்கு இந்த அரசாங்கம். எங்களோட தமிழ் நிலத்தை, எங்கண்ட ஊரை, நாங்கள் ஜீவிச்சு வந்த எங்கண்ட தாய் பூமியில சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியிருத்தி இருக்குது. எங்கண்ட விளை பூமிகள் ஒன்றும் எங்களுக்கு விடுவிக்க இல்லை. ஆக ஒரு உவர் வலயம் எரிஞ்சாடன்னு சொல்றது அந்த ஒரு பகுதி தான் எங்களுக்கு விடப்பட்டிருக்குது. அது வந்து பூமி மழையை நம்பி விளையிற பூமி. இதெல்லாம் நாங்கள் எங்கண்ட கிராமம் வறுமைக்குள்ளான உட்பட்டு கொண்டிருக்கு. நீர்ப்பாய்ச்சல் காணி முழுக்கலும் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கள அரசாங்கம் சரியான பாரபட்சமான நடைமுறையில ஒரே கூரையின் கீழ் ஒரே நாட்டில் ஒரே ஆட்சியில ஒரு தாய் மக்கள் போல வாழ்கிறோம் என்று ராஜபட்ச ஐயா சொல்லிக் கொண்டு செய்த வேலை முழுக்க எங்கட காணிகளை அவதரிச்சு சிங்கள மக்களுக்கு கொடுத்ததும் எங்களை ஓரந்தள்ளி புறக்கணிச்சு வச்சது. இந்த புறக்கணிப்பு எங்க மனதில் சரியான ஒரு ஆதங்கத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு கேந்தியை உருவாக்கி இருக்கு. எங்களுக்கு அந்த சிங்கள மக்கள் சிங்கள அரசாங்கம் ஒரு சரியான ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி வச்சிருக்கு இந்த சிங்கள அரசாங்கம். இந்த நிலை மாற வேணும். சிங்கள அரசாங்கம் எங்களை மனுஷராக நினைக்கணும். அதே குடையக்குள்ளே, அதே நாட்டிலே, அதே தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நாங்களும் வாழ்ந்து நாங்கள் என்ற இந்த அரசாங்கம் உணரணும். இதே நாட்டில் பிறந்த மக்கள் நாங்களும், இதே நாட்டு பிரஜைகள் நாங்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளணும். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கனிமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்கோபுர அமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கனிமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்கோபுர அமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராயும் அவசர கலந்துரையாடல் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் தலைமையில் மன்னார் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொறியியலாளர் சங்க பிரதிநிதிகள், மீனவ அமைப்பு, மத தலைவர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக கனிமக்கள் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் காற்றாலை மின்கோபுர அமைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் ஆராயப்பட்டது. மன்னாரில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் மௌனம் காத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்கோபுர அமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை மாவட்ட ரீதியில் அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டு மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ரீதியாக விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை கூற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் கனிமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்கோபுர அமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் தொடர்ச்சியாக எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது.
ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்கு நிகழ்வின் 22ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்கு நிகழ்வின் 22ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்துகுமாரர் அமைப்பின் தலைவர் கலாநிதி சிவஸ்ரீ கூணா வைனா கானா வைத்தீஸ்வர குருக்கள் பங்கேற்றார். அத்துடன் யாழ்ப்பாண வலயக்கல்வி பணிப்பாளர் முத்து ராதாகிருஷ்ணன், அனலைதீவு சதாசிவம் மகா வித்தியாலய அதிபர் நாவண்ணா ராதாகிருஷ்ணன், கோண்டாவில் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலய ஆசிரியர் KNA பிரதீபன், சித்த மருத்துவத்துறை உத்தியோகத்தரும் நேர்முக வர்ணனையாளருமான தானா தவணேசன் ஆகியோர் பங்கேற்றனர். நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை பிரதி அதிபர் சானா லலிசன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்கு நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அறிய தருகின்றோம். முருகப்பெருமானுடைய இந்த பெருவிழா காலப்பகுதியிலே ஓம் டிவி டான் குழுமத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற சைவம் தலைத்தோங்க என்கின்ற நிகழ்வானது 3வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை அறிவோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய தருணத்தில் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய விடயங்களை இந்த ஓம் டிவி நிறுவனத்தினர் டான் குழுமத்தினர் சிறப்பாக ஒரு திட்டமிட்ட வகையிலே செய்து வருவதாக நான் நினைக்கின்றேன். சற்று முன்னர் எனது அன்புக்குரிய நண்பர் லலிசன் அவர்களிடம் பேசும்போது கூட இதனை கூறியிருந்தேன். இன்று நான் இந்த நிகழ்விற்கு வரும்பொழுது ஒரு இல்லத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இல்லத்திலே அந்த நிகழ்வை சுருங்க கூறுவதானால் ஒரு பாட்டியார், அவர் மகள், அவருடைய மகள் 3 பேரும் மிகவும் சிக்கல் பட்டு கொண்டிருந்தார்கள். ஏன் என்று அங்கே வினவிய போது அவர்களுடைய இல்லத்திலே 3 நாட்களாக அந்த தொலைக்காட்சி பழுதுபட்ட நிலையில் இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று அந்த 3 அங்கலைப்பாகவும் அங்கே இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அந்த பெரியவர்கள் பாட்டியம்மா முதல் கொண்டு அந்த பேத்தியார் வரையும் அந்த டிவி பழுது என்பது எவ்வளவு தூரம் அவர்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த சைவம் தலைத்தோங்க என்கின்ற நிகழ்வுதான். இதை பார்க்க முடியவில்லையே என்கின்ற அங்கலாய்ப்பு. நான் அவர்களுக்கு இந்த இணையவழி மூலமாக பார்க்கலாம் என்கின்ற தகவலை கூறி வந்திருக்கின்றேன். இங்கே நான் கூற விளைகின்ற ஒரு சுருங்கமான விடயம் என்னவென்றால், இந்த நிகழ்வின் ஊடாக அகிலமெங்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் சைவத்தின் பாலும் தமிழின் பாலும் ஈர்ப்புடன் ஒரு கட்டுக்கோப்பு நிலையுடன் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை இந்த குழுமத்தினர் செய்கின்றார்கள். அதற்கு முதல்கண் நன்றிகளும் இந்த குழுமத்தினுடைய அன்பார்ந்த திரு குஹன் அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் நன்றியை பகிர்ந்து கொண்டு, இதற்கு ஒரு ஆணிவேராக ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார் செந்தமிழ் சொல்லருவி கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையுடைய பிரதி முதல்வரும் எனது நண்பருமாகிய திரு லலிசன் அவர்கள். அவருடைய சிறப்பான அந்த தொகுப்பின் ஊடாக மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலிப்புத்தன்மையோ, முக்கியமாக ஒரு மேடை ஏறுவதில் ஏற்படுகின்ற கூச்ச சுபாவம், பயம் என்பவற்றையெல்லாம் நீக்கி இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வது சிறப்பான விடயமாகும். இவ்வாறு பல விடயங்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். நேரம் கருதி மேலும் சைவம் தலைத்தோங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வதுடன் மீண்டும் மீண்டும் இந்த குழுமத்தினர் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொண்டு, இந்த ஒலிபரப்பின் பின்னணியிலே இருக்கக்கூடிய தொகுப்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் பகிர்ந்து கொண்டு, இந்த அழைப்பினை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய திரு கீர்த்திபன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து மகிழ்கின்றோம்.
யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் எரிவாயு சிலிண்டர் திருடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் எரிவாயு நிரம்பிய சிலிண்டர் திருடப்பட்டுள்ளது. கொக்குவில் வராகியம்மன் கோவில் அடியில் வீட்டில் உள்ள கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்ற வேளை திருட்டு இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்தனர். இதன்போது எரிவாயு நிரம்பிய சிலிண்டர் வாயில் வழியாக வீட்டு காணிக்குள் நுழையும் திருடனால் திருடிச் செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சோசலிச இளைஞர் சங்க தேசிய அமைப்பாளர் எராங்க குணசேகரவிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எரங்க குணசேகரவிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீசார் நேற்றைய தினம் அவரை தேடி கொழும்பு பரதானியில் அமைந்துள்ள சனசமூக கேந்திர நிலையத்திற்கு சென்றிருந்தனர். அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் எராங்க குணசேகரவிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே அவரை தேடி போலீஸ் குழுவினர் சென்றுள்ளனர். குறித்த நிலையத்திலிருந்து பதகுரு உள்ளிட்ட தரப்பினரிடம் எரங்க குணசேகர தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட போலீசார் அவர் அந்த நிலையத்தில் இருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதன் பின்னர் அந்த நிலையத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். எரங்க குணசேகர கைது செய்யப்படலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.